நீரின்றி அமையாத உலகு என்பது தான் இந்த படத்தோட மையக்கருத்து. ஆனால் எடுத்திருப்பது கேங்ஸ்டர் படம். பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கிற தண்ணி வந்து இயற்கை நமக்கு கொடுத்த கொடை. அதை வியாபாரமாக்கி அதன் மூலமாக காசு பார்ப்பவர்களை இயக்குனர் ஜெயவேல் முருகன் வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பார். தண்ணி கேன் போடுற தொழிலில் ஏற்படுற மோதலை கேங்ஸ்டர் கதையாக எடுத்திருக்காரு. 2 கோஷ்டிக்கிடையில் நடைபெறும் யுத்தம். அந்த யுத்தத்தில் தண்ணீர் கேன் பிரதானமாக இருக்கிறது. அதோட படத்தோட ஆரம்பத்திலேயும் முடிவிலையும் வர்ண பகவான் போல சத்யராஜ் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதோட வடசென்னை பையன் போல் மாறி நடிச்சிருப்பார். கேப்ரிலாக்கு பெருசாக இந்த படத்தில் கேரக்டர் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப கம்மியான சீன்ஸில் வந்திருப்பாங்க. ராதாரவி மற்றும் சரண்ராஜ் 2 பேருமே அனுபவ நடிப்பை கொடுத்துருப்பாங்க இந்த படத்துக்கு. வடசென்னை பெண் தாதாவா மகேஸ்வரி மிரட்டியிருப்பார் இந்த படத்தில். அவரோட தம்பி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க சங்கர் நாக்விஜயன் வந்து வில்லத்தனமாக கெத்து காட்டி நடிச்சிருப்பார். இவங்களோட படத்தில் நடித்த மற்ற கேரக்டர்களும் தங்களோட உழைப்பை அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க படத்தில். ஸ்ரீராமா சந்தோஷ் ஒளிப்பதிவில் வடசென்னை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும். படத்தில் நல்லா காட்டியிருப்பாங்க. போப்போ சசி இசையில் பாடல்கள் தாளம் போட வைக்கிறது. பின்னணி இசையும் ஓகே, ராகம் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னா, தண்ணி கேன் பின்னணியில் நடக்கும் கேங்ஸ்டர் கதையை வட சென்னை களத்தில் சொல்லியிருப்பது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் படம் முழுவதும் திரும்ப திரும்ப வந்த ஒரே காட்சிகள் வருவது கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்துச்சு. அதோட துண்டு துண்டாக காட்சிகள் வந்து நிற்பது கொஞ்சம் ரசனையை குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து என்னோடய ரேட்டிங் வந்து 5க்கு 2 தருவேன். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து, உங்களோட ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.